தன்னோட விவாகரத்து சர்ச்சைகளுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் கொடுத்திருக்கிற பேட்டி தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்குது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் மாதம்பட்டி ரங்கராஜை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தன்னோட சமையல் மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மெஹந்தி சர்க்கஸ் படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இருக்கிறாங்க. அதே நேரம் விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக்கு வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில் நடுவர களமிறங்கி இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா இவங்களுக்குன்னு தனி ரசிகர் பட்டாலுமே உருவாகி இருந்தாங்க. இந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் மிஸ் மேகி அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல இவங்களுக்கு ஜோடியா நடிகை ஆத்மிகா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் சீக்கிரமா வெளியாக இருக்குது. இப்படி இருக்கிற நிலையில கடந்த சில வாரங்களா மாதம்பட்டி ரங்கராஜோட 2ஆம் திருமணம் பத்தின செய்தி தான் சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்குது. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்ருதி அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. ஸ்ருதி வழக்கறிஞராக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு காஸ்டியூம் டிசைனராக இருக்கிறவங்க தான் ஜாய் கிறிசல்டா. இவங்களை தான் மாதம்பட்டி ரங்கராஜ் 2ஆவதா திருமணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. குறிப்பாக காதல் தினத்தப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் என் கூட தான் இருந்தாரு, உலகம் உயிர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த கிஃப்டை சோசியல் மீடியா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாய் கிறிசல்டா தன்னோட பேருக்கு பின்னாடி ரங்கராஜ் அப்படிங்கிற பேரை இணைச்சிருக்கிறாங்க. இது மூலமா மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா இவங்க 2 பேருமே டேட்டிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டும் கூடிய சீக்கிரமே திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டும் ரங்கராஜ் தன்னோட முதல் மனைவி ஸ்ருதியை விவாகரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதையடுத்து மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவி ஸ்ருதி, நான் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் மனைவி, எங்களுக்குள்ள எந்த விவாகரத்து நடக்கவே இல்லை, தேவையில்லாத சர்ச்சைகளை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலையில தன்னை பத்தி வர சர்ச்சைகள் பத்தி சமீபத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோசியல் மீடியாவில் வர தகவல் பற்றி எனக்குமே தெரியும். என் வாழ்க்கை பற்றின எல்லா கேள்விகளுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அதை பற்றியெல்லாம் நான் ஏன் பேசணும்? அதே மாதிரி அவசியம் அப்படிங்கிற நேரத்தில் நான் சோசியல் மீடியாவில் தெளிவாக டீட்டெயிலாக சொல்லுவேன். என்னோட குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப பர்சனல் விஷயங்களை பற்றி நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.